வணக்கம் அனைவருக்கும். இது டபிள்யூ ஸ்டுடியோஸ். இன்னைக்கு வந்து தளபதி விஜய் அவர்களோட பிறந்த நாள். இந்த சினிமாவில் வந்து எனக்கு நிறைய பேரை பிடிக்கும். ஆனால் வந்து நான் ரசிகனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தளபதிக்கு மட்டும்தான். சரி, அவர் பிறந்த நாள் சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிக்கும் போது வந்து எல்லா வீடியோவுமே அவரை பற்றின எல்லா விஷயமே வந்து ஏற்கனவே வீடியோவாக நிறைய பேர் போட்டுட்டாங்க. அந்த ஆரம்ப காலத்தில் அவர் பட்ட அந்த கஷ்டம், அந்த நாளைய தீர்ப்புலேருந்து இப்போ மாஸ்டர் வரைக்கும் அவர் என்னென்ன படம் நடிச்சார், அதில் என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணார், அப்பா மூலயமா சினிமாக்குள்ளே வந்திருந்தாலும் அவரோட திறமையை எப்படி நிலைநிறுத்தினாரு, இந்த மாதிரி எக்கச்சக்க வீடியோ பண்ணிட்டாங்க. சரி, இதையே தான் நானும் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் தோணுச்சு. இப்போ வந்து நான் ஏன் வந்து விஜய் ஃபேனாக இருக்கேன், இப்போ நான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஜய் ஃபேன், இப்போ நான் ஏன் அப்படி இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எதனால் வந்து விஜயால் நான் ஈர்க்கப்பட்டேன், ஒரு விஜய் ஃபேனாக எதனால் நான் ஆனேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து 95 பிறந்தேன். 95 வந்து ரஜினி, கமல், விஜயகாந்த், கார்த்திக் இந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ்லாம் இருந்தாங்க. அப்போல்லாம் வந்து விஜய், அஜித்லாம் இவங்கெல்லாம் வந்த டைம் தெரியும். இப்போ நம்ம கொஞ்சம் வளர்கிற அந்த டைமில் வந்து ரஜினின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு சூப்பர் ஸ்டாரு. அவர் வந்து நல்லா ஸ்டைல் பண்ணுவார், நல்லா நடிப்பார், ஃபைட்லாம் போடுவார். இந்த மாதிரி ஒரு அடையாளமாக ரஜினியை தெரியும். அப்போ ஆனால் வந்து விஜய்ன்ற ஒருத்தர் வந்து எதனால் பிடிக்க ஆரம்பிச்சுன்னு தெரியல. திடீர்னு யாருன்னா உனக்கு கூப்பிட்டு சின்ன வயசில் உனக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் விஜய் தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இது எதனால் வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை வந்து என்னை சுற்றி இருக்கிறாங்க இந்த சொந்தக்காரங்கள்லாம் வந்து அந்த கால இளைஞர்கள், அதாவது இந்த 95 to 2000 இளைஞர்கள் வந்து அப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான். ஒருவேளை அதனால் நான் விஜய் ஃபேனாக இருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் சின்ன வயசுலேருந்து வந்து எப்போவுமே விஜய் பாட்டு போட்டால் என்னை கூப்பிடுவாங்க. விஜய் பாட்டு போகிறாங்க பார், விஜய் பாட்டு போகிறாங்க பார், விஜய் டான்ஸ் ஆடுறாரு பார், நீ ஆடு, அந்த மாதிரி சொல்லி விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லி அந்த சத்தம் அப்படியே உடம்பு ஃபுல்லாக பரவிடுச்சு அப்படியே. ஆனால் எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் இருக்குது. அபிராமி தேட்டரில் பத்ரி படம் ரிலீஸ் ஆன டைமில் வந்து ஒரு பெரிய கட் அவுட் ஒன்று வச்சுருந்தாங்க. அந்த போட்ட ட்ரெஸ்ஸில் இந்த ரெட் கலர் ஷர்ட்டு லுங்கி போட்ட மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, வாயில் பீடி வச்சுட்டு அப்படி துண்டு கட்டுற மாதிரி ஒரு கட் அவுட்டு. அந்த கட் அவுட் பார்த்துட்டு கீழே நின்றுட்டு தலைவா இன்னைக்கு உன் படம் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நினச்சேன். அது இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. அதுதான் எனக்கு வந்து நினைவு தெரிஞ்சு நான் பார்த்த ஃபஸ்ட்டு கட் அவுட் விஜயோட கட் அவுட் தான். அதுக்கப்புறம் வந்து குஷி படம் வந்து இப்போ வரைக்கும் நான் தேட்டரில் பார்த்த படம், அதாவது சின்ன வயசில் எனக்கு ஞாபகம் இருக்கிற ஒரே படம் நான் தேட்டரில் பார்த்தது குஷி மட்டும்தான். அந்த மொட்டு ஒன்று மலர்ந்திருக்கும் அந்த பாட்டு பார்த்த அந்த ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அப்படியே நிற்கிது, அது மட்டும்தான். அது நல்லா ஞாபகம் இருக்குது. அப்புறம் இப்படியே வளர்ந்துட்டு வரும்போது வந்து நிறைய படங்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த 2000க்கு அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸு, பிரியமானவளே இந்த மாதிரி படங்கள்லாம் வரும்போது எங்கள் வீட்டான ஏதாவது ஃபங்க்ஷன்னா அந்த ஸ்க்ரீன்லாம் போட்டுட்டு அந்த படத்தை பார்ப்பாங்க. அப்போல்லாம் வந்து இந்த சிடின்ற அந்த டெக்கு சொல்லுவாங்க, அது சிடி பிளேயர் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து உள்ளே வந்த டைம், நம்ம அதாவது வீட்டிலலாம் வாங்குகிற டைமு. அந்த டைம்லலாம் வந்து நிறைய ஃபஸ்ட்டு யாராவது சிடி வாங்கினாலோ வந்து விஜய் படம் வாங்குங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து டிவியில் வந்து புதுசாக யாராவது டிவி, அதாவது அப்போல்லாம் வந்து டிவி வாங்குறது பெரிய விஷயம். நாங்கள் வந்து 2003 அந்த டைமில் வாங்கினோம். டிவிக்கு வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு கேபிள்லாம் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு யார் பாட்டு வருது அப்படின்றத பார்க்கலாம். அதில் கூட விஜய் பாட்டு தான் வரணும் அப்படின்ற மாதிரி வேணுன காலம்லாம் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிலீஸ் ஆன டைமில் வந்து நிறைய பேர் வந்து அதாவது வெளியில் இந்த ஃபங்க்ஷன் டைமில் போட்டு பார்ப்பாங்க. எங்கள் அப்பா கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் இருந்ததுனால அதெல்லாம் என்னால் பார்க்க முடியல, ரொம்ப வருத்தமாக இருக்கும். அப்புறம் வந்து யூத்து படம் வந்துச்சு. அப்போ வந்து நான் சின்ன பையன் தான். அப்போ என்ன ஸ்டாண்டர்ட் படிச்சு ஞாபகம் இல்லை. யூத்து படம் வந்து யூத்துக்கு என்ன அர்த்தம்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் அது வந்து விஜய் நடித்த படம் பேருன்னு சொல்லிட்டு என் பேர் வந்து யூத்துன்னு தான் நோட்லலாம் எழுதி வைப்பேன். அப்புறம் வந்து தமிழன் படத்தில் வந்து அந்த சிகரெட் காமெடி பண்ணும்போது ஒருத்தன் பின்னாடி அந்த வக்கீல் மாதிரி இருக்கிற ஒருத்தன் பின்னாடி போயிட்டு விஜய் அடிக்கிற மாதிரிலாம் பண்ணுவார். அதை மாதிரி எங்கள் மிஸ்ஸுக்கிட்ட பண்ணி நான் மாட்டியிருக்கேன். அதை பார்த்துட்டு ஒரு அடி பிடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்டதுக்கு வந்து விஜய் பண்ணார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த திருமலை படத்தில் வந்து இந்த காலர்லேருந்து சிகரெட் எடுக்கிறது, அதை பார்த்துட்டு வந்து என்னோடய காலரில் அந்த சின்ன பென்சில் இருக்கும். அப்போது அதை வந்து அதில் வச்சுட்டு விஜய் மாதிரியே எடுத்து காட்டுவேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னோடய வாழ்க்கையில் ஒரு நிகழ்வாக விஜய் என் கூட அப்படியே இருந்திருக்காரு. ஒரே ஒரு பாயிண்ட் தான், அது வந்து அப்போல்லாம் வந்து சொல்லுவாங்க விஜய் வந்து ஒரே மாதிரி படம் தான் நடிப்பார் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதே ஒரே மாதிரியான படங்களை கொடுத்தே வந்து அவர் இவ்வளோ பேரை வந்து ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வச்சுருக்காருன்றது வந்து விஜய்க்கு வந்து ஒரு லக்கு. உண்மையாக சொல்லணும், அது பெரிய லக்கு தான். ஏன்னா ஒரே மாதிரி படம் கொடுத்தா யார், இப்போ ஒரே மாதிரி வீடியோ போட்டால் யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி இருக்க சொல்ல இவங்க எல்லாரும் சொல்கிற ஒரே குற்றச்சாட்டு அதுதான், விஜய் படம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தனை படமும் ஓடி இருக்குது, ஹிட்டாக இருக்குது.
அதனால தான் இவ்வளோ இவ்வளோ ஃபேன்ஸ் அவருக்காக நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் ஒரு லக்கு தானே. அதுவும் இல்லாமல் வந்து விஜய் வந்து ரொம்ப மரியாதையாக வாங்க போங்க இல்லை அவரு அந்த மாதிரி தான் பேசுவேன். என்றைக்குமே வந்து விஜய் வந்து அவன் இவன்ற மாதிரிலாம் பேசினதே கிடையாது. எப்போ யார்கிட்ட பேசினாலும் விஜய் விஜய் வருவார், நீ ஏன் விஜய் ரசிக்கிற, விஜய்லாம் ஒரு ஆள் அப்படி கேட்கும்போது, இல்லை விஜய் அப்படிலாம் கிடையாது, விஜய் நல்லவர், விஜய் நல்லா நடிப்பார், இந்த மாதிரி தான் சொல்லுவேன். இந்த மாதிரி தான் சொல்லுவேன் நிச்சயமாக. அப்புறம் அந்த லவ் டுடே படத்தில் வந்து இந்த ரவுண்டாக ஒரு செயின் போட்டிருப்பாரு, அதெல்லாம் வந்து ட்ரெண்டு. அப்போது அந்த டைமில் வந்து ஆஃபீஸில் என் கூட ஒருத்தர் வேலை செஞ்சார். அவர் அதாவது 2000 இளைஞர். அவர் அப்போது வரும்போது சொல்லுவார், அந்த லவ் டுடே படத்தில் போட்ட செயின்லாம் வந்து ரொம்ப ட்ரெண்டு, நிறைய பேர் அதை பார்த்துட்டு போட்டாங்க. அப்புறம் வந்து கில்லி படம் வந்து நான் தேட்டரில் வந்து நைட் ஷோ இருக்குது, தலைவர் படம் போகிறேன், விஜய் படம் வந்துருக்கு, விஜய் படம் போகிறேன், என்னெல்லாம் கூப்பிடுவாங்க வரியா அப்படின்னு போன ஆசையாக இருக்கும். ஆனால் இப்போ சின்ன பையனாக இருக்கனால எங்கள் வீட்டில் என்னை அனுப்ப மாட்டாங்க. அப்புறம் நிறைய அனுபவங்கள் இருக்குது. இந்த மாதிரி வளர வளர விஜய் 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 அந்த ரசிகன்ற அந்த போர்ஷன் வந்து விஜய்க்காக ஒதுக்கப்பட்டு விஜய்க்கு மட்டும்தான் நான் ரசிகர் அப்படின்ற மாதிரி. இன்னொன்று வந்து சொல்லணும்னா, விஜய் வந்து எனக்கு வந்து ஒரு எமோஷன் மாதிரி. அதாவது ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நான் அவரை பார்க்காம என்னோட ஒரு சந்தோஷம், ஒரு துக்கம்ன்ற ஒரு உணர்ச்சி மாதிரி தான் நான் விஜயை பார்க்குறேன். ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து விஜய் வந்து அழகாக இருக்காரு, பார்க்குறதுக்கு அழகாக இருக்காரு, ஸ்மார்ட்டாக இருக்காரு, உடம்பு வந்து ஃபிட்டாக வச்சுருக்காரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, ஃபைட் போடுறாரு. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களுக்காக வந்து விஜய் ரசிகர் அப்படின்னு மாறலாம், சொல்லிக்கலாம். ஆனால் நான் வந்து எப்படி மாறினேன்னா, நான் வந்து விஜயை வந்து தலைவனாக ஏற்றுக்கணும். அந்த மூமெண்ட் இருக்குல்ல, அந்த மூமெண்ட் வந்து விஜய் எப்படி இருப்பார்னா, எண்ணெய் வலிஞ்ச மூஞ்சி, சரியாக வாராத தலை, அந்த ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணாமல், இந்த கையில் இந்த பட்டன் போடாமல், ஒரு சாதாரண முகமாக இல்லாமல் கூட, சாதாரண முகம் கிடையாது, இந்த மாதிரி இருக்கும் போதே வந்து இவர் தான் என் தலைவர் அப்படின்ற ஒரு தேர்ந்தெடுத்தேன் நான். ஏன்னா அந்த டைமில் வந்து அஜித் வந்தார், ரஜினி இருந்தாங்க, கமல் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து புது புது ஆள்லாம் வேறு வந்தாங்க. ஒரு மோமெண்ட் வரும்போது இந்த டைமில் நான் வந்து நான் இவர் தான் என் தலைவர், இவருக்கு மட்டும்தான் நான் ரசிகனாக இருப்பேன், இவர் ரசித்தா இவரை மட்டும்தான் ரசிப்பேன்னு எடுக்கிற அந்த மூமெண்ட்டில் வந்து நான் விஜயை தான் தேர்ந்தெடுத்தேன். அதுலேருந்து இன்ன வரைக்கும் வந்து விஜய் வந்து நான் அப்படி பார்த்து இப்போ இருக்கிற விஜயை விட அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பழைய பாட்டெலாம், இந்த அக்குதே அக்குதேன்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டெலாம் வந்து அப்போல்லாம் சிடி தான் டாப் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து விஜய் சைட்லேருந்து அஜித் பக்கம் போனாங்க. அதாவது இந்த பில்லாலாம் வந்து ரொம்ப நல்லா ஹிட்டாக போச்சு, நிறைய பேர் பேசினாங்க. அந்த டைம்லலாம் வந்து அப்போல்லாம் வந்து நிறைய இந்த கிண்டல் பண்ணிப்பாங்க, அஜித்தை கிண்டல் பண்ணுறது, விஜய் கிண்டல் பண்ணுறது நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வந்து விஜய் ஃபேனுன்னு சொன்னால் யாருமே சொல்ல மாட்டாங்க வெளியில். அதை நான் பார்த்துருக்கேன், அது எங்கேயோ கேள்விப்பட்டேன், விஜய் ஃபேனுன்னு சொல்கிறதுக்கே கூச்சப்படுற ஒரு டைமுன்ட்டு. ஆனால் நான் அதை பார்த்துருக்கேன். ஆனால் விஜய் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு பையன் ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சிருக்கான், அவன் மட்டும் நின்றுட்டு விஜய்க்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டே இருப்பான். ஒரு 10 பேர் சுற்றி விஜய் அப்படி, விஜய் இப்படி, அஜித் இப்படி அப்படின்னு பேசினா கூட விட்டு கொடுக்காம, விஜய் தாண்டா அப்படின்னு அவன் சூப்பராக பேசிகிட்டே இருப்பான். அதெல்லாம் எனக்கு என் கண்ணு முன்னாடி அப்படியே இப்போ வரைக்கும் இப்போ அது பேசும்போது அதெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடி அப்படியே வந்து போகுது. அப்புறம் வந்து 2010 சுறா அந்த படம் பார்க்க போகும்போதெல்லாம் வந்து நானே எனக்கே கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாதிரிலாம் உண்மையாக ஃபீல் ஆச்சு. அதுவும் 50வது படம், என்னடா இப்படி விட்டமே, நான் ஏன் இந்த படத்துக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நான் தேட்டரில் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 2011வது வருஷத்தில் வந்து மங்காத்தா வந்தது, அது அஜித்தோட 50வது படம். அந்த படம் செம்ம ஹிட் ஆகிடுச்சு. சுத்தம் இன்னும் விஜய் பற்றி யாருமே பேசுறதே கிடையாது, பேசினாலே கிண்டல் பண்ணுற அந்த மூமெண்ட் இருந்தது உண்மையிலுமே. ஆனால் அது வந்து என்னோட 2வது டைம் உண்மையாக. அப்போ வந்து நிறைய பேர் வந்து விஜய் பக்கத்துலேருந்து போயிட்டாங்க, விஜய் ஃபேனுன்னு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் எனக்கு ஒரு மூமெண்ட் இருந்தது. என்னோட ஒரு உண்மையை சொல்லனா ஒரு நடுநிலையான ஒரு இதுதான் இருந்தது. இப்போ விஜய் பக்கம் போகலாமா, இல்லை வேற ஏன் அஜித் பக்கம் போயிடலாமா, இல்லை வேற யாராவது பக்கம் போயிடலாமா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது தான் நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தரை ரசிக்கிறேன், அவரை மட்டும் தான் கடைசி வரைக்கும் ரசிப்பேன் அப்படி சொல்லிட்டு அந்த மூமெண்ட்டில் நான் அப்பயும் விஜய் கூட எது நடந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் தோணுச்சு, வெறும் ஹிட்டு கொடுத்தா மட்டும் ஒருத்தரை ரசிக்கக்கூடாது, ஒருத்தர் ஃபேனாக இருக்கக்கூடாது, அவருக்கு படம் ஓடலையா பரவாயில்ல, அப்போ கூட இவர் தான் நான் ரசிப்பேன், இவர் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிற்கணுன்றத அங்கே தான் கற்றுக்கணும். அதாவது இந்த தோல்வியில் கூட நின்ன ரசிகர்கள் இந்த மாதிரி தான் நான் இதுவானேன். அதுக்கப்புறம் வந்து படம் நிறைய படம் வந்துச்சு, நிறைய ஹிட் படம்லாம் நிறைய கொடுத்தாங்க, சூப்பராக ஓடின படங்கள்லாம் இருக்குது. இந்த கத்தி அப்படின்ற படத்துலேருந்து மட்டும்தான் வந்து நான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்க்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி இருக்கிற படத்தில் அப்போல்லாம் சினிமாவுக்கு போனதில்லை. அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டாக தனியாக, அதாவது தனியாக யாரு கூடயும் போகாமல் நான் மட்டும் தனியாக தேட்டரில் போய் பார்த்த படம் வந்து வேட்டைக்காரன். சூப்பராக இருந்தது.
அந்த தனியாக நான் மட்டும் போய் எல்லா சீனுக்கும் கத்தின்னு இருந்தேன். விஜய் காட்டுறதுலேருந்து அந்த பாட்டுலாம், இப்போ விஜய் வேட்டைக்காரன் பாட்டுலாம் செம்மைட்டு இந்த டிவிலலாம் அந்த ஆடில் போட்டு போட்டு காட்டுவாங்க, இந்த சன் டிவியில். அதெல்லாம் கேட்டு கேட்டு அந்த பாட்டெலாம் ரொம்ப சூப்பராக நான் இது பண்ணேன், ரசிப்பேன். ரொம்ப ரசிப்பேன். என் தலைவன்னா இவ்வளோ அழகாக இருக்கான், அந்த மாதிரிலாம் ரொம்ப ரசித்து நானே பேசினேன். இதெல்லாம் உண்டு. இன்னைக்கு வந்து தலைவரோட ஒரு 47வது பிறந்த நாள். அதுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிறேன். தளபதி தான், யாருக்கு யார் வேணால் தலைவராக இருக்கலாம், ஆனால் எனக்கு வந்து எப்போவுமே வந்து விஜய் தான் தலைவர். இன்னைக்கு அவர் பிறந்த நாள். அவர் ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக சந்தோஷமாக இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே தலைவா, ஹாப்பி பர்த்டே தளபதி, ஃப்ரம் யோர் ஃபேன். அதாவது உங்கள் ரசிகன், சின்னதுலேருந்து நான் உங்கள் ரசிகன். உங்களுக்கு வாழ்த்து சொல்லி சென்று வருகிறேன். டாடா.